Hello friends, welcome to Tamil Mom Portfolio. NDPC Green Energy Limited IPO நவம்பர் 19ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. நவம்பர் 22 க்ளோசிங். ஆக்சுவலி 4 days IPO ஓப்பனிங் மாதிரி இருக்கும். நவம்பர் 20 வந்து மார்க்கெட் ஹாலிடே, வெட்னஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் ஹாலிடே மகாராஷ்டிரா எலெக்ஷன்னால. ஓகேங்க, இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்டிபிசியோட ஃபுல் சப்சிடரி கம்பெனி தான் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி. க்ரீன் எனர்ஜி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சோலார், விண்ட், ஹைட்ரோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து குயிக்காக க்ரோ ஆகிறதுக்காக 2022 தான் இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணாங்க, என்டிபிசி க்ரீன் எனர்ஜியை. ஸோ இது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி. இவர்களுடைய சோலார் அண்ட் விண்ட் ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோன்னா 14,696 மெகாவாட் மன்ற இருக்குது. ஸோ இந்த செக்டாரில் இவர்கள் தான் லீடராக இருக்காங்க. 6 ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ என்டிபிசி அப்படின்ற ஒரு கிரேட் ப்ரமோட்டர் வந்து இவர்களுக்கு பின்னாடி இருக்காங்க, பேக்டாக இருக்காங்கன்றது ஒரு பெரிய பிக் ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ப்ராஃபிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் 17,057 கோடி கடனில் இருக்காங்க. இப்போ ஐபிஓ வந்துருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், 10,000 கோடி எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். அது வந்து கடனுக்கு ரீபே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அப்படின்னு பார்த்தோன்னா 2024 மார்ச் படி 5.53%. ஸோ கடன் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆஃப்டர் ஐபிஓ கடன் குறையதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கேபிட்டல் இன்டென்சிவ் கம்பெனி அப்படின்றனால கேபிட்டல் நிறையா தேவைப்பட தான் செய்யும். 2022 ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்றனால இப்போ வரைக்கும் டிவிடெண்ட் பற்றி எதுவும் டிக்ளேர் பண்ணலை. ஸோ டிவிடெண்ட் தர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னால. ஓகேங்க, பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதானி க்ரீன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, அதோட பிஇ மல்டிபிள் பார்த்தா 184 பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி இப்போ ஐபிஓ வந்திருக்க ப்ரைஸ் ஆஃப்டர் ஐபிஓன்னு பார்த்தோம்னா 259 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வருவாங்க. ஸோ ரெண்டு கம்பெனி கம்பேர் பண்ணும்போது என்டிபிசி அப்படின்றது கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு பெரிய பிக் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜி செக்டரில் வந்துட முடியாது. பிக் கம்பெனிஸ் கேபிட்டல் நிறையா எகெயின் வந்து கேபிட்டல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற கம்பெனிஸ் தான் வர முடியும். அப்படி பார்க்குறப்ப ஒரு டியோபோலியவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பனிங் ஆகிறது நவம்பர் 19ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 22ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பை 108 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 138 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 10,000 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான் 10,000 கோடி. ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவும் இந்த ஐபிஓவில் இருக்குது. எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்திங்கன்னா 5 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து. ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் இருந்தாலும் ரீட்டைல் ரிசர்வேஷன் 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 10,000 கோடி வந்து இஷ்யூ சைஸு அப்படின்னா அதில் 1000 கோடி ரீட்டைல் ரிசர்வேஷனாக இருக்கும். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது நவம்பர் 25ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நவம்பர் 26ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 27ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,904 ரூபா தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் 108 ரூபா. 18 நவம்பர் அன்றைக்கி 1 ரூபான்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அரௌண்ட் 1% அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஐபிஓவோட ரெஜிஸ்ட்ரார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். க்ரீன் எனர்ஜி செக்டருக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும், இந்த கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு தான் கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் பேசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் சரியில்லை, கிரே மார்க்கெட்லேயும் டிமாண்ட் இல்லை அப்படின்றனால ஷார்ட் டேர்முக்காக அப்ளை பண்ணுறவர்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பட் லாங் டேர்ம் பேசிஸ் அப்படின்றப்ப நல்ல பிரைட் ஃப்யூச்சருக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆக்சுவலி நல்ல ஐபிஓ வேல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி வேல்யூவில் வருவாங்க. நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாலையும் அப்ளை பண்ணிக்கலாம், ரீட்டைல் கோட்டாலையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லாருமே ஈகராக இருந்தோம். ஸோ பார்க்கலாம், பேஸ்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பொறுத்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணிக்கலாமா இல்லை ரீட்டைலில் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா அப்படின்றத ஃபைனல் டே அன்னைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் எல்லா அக்கௌண்ட்லேருந்தும் கிடையாது, 1 or 2 அக்கௌண்ட்ஸாக தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.